இலக்கிய வானம் ஒளி பெற கரம் தரும் தூவானம், ஒளி பெற கரம் தரும் தூவானம். இனங்களாய் பிரிந்து நின்றது போதும், இலக்கியம் படைத்திட கை சேரும், கலை இலக்கியம் படைத்திட கை சேரும். எதிர்வரும் தடைகளை உடைப்போம், இனி ஒரு புது யுகம் படைப்போம். திசையட்டும் பரவட்டும் சுகந்தம், என்றும் எம்மோடு இருக்குது வசந்தம், என்றும் எம்மோடு இருக்குது வசந்தம். வார்த்தைகள் நடந்தால் வசனம், அது நடனமாடினால் கவிதை. வாழ்க்கையில் உனக்கென்ன தயக்கம், நீ உறுதி செய் உந்தன் மனதை. துளி துளியாய் நாம் இணைவோம், உலகம் வியந்திட சமுத்திரமாவோம். வலிகள் அனைத்தையும் மறப்போம், அட வழியாயில்லை துணிந்தால் ஜெயிப்போம். வழியாயில்லை துணிந்தால் ஜெயிப்போம். இலங்கையின் கலை இலக்கிய வானம் ஒளி பெற கரம் தரும் தூவானம், ஒளி பெற கரம் தரும் தூவானம். மனசுக்கு மருந்தாய் சாரல் வீசும், மக்களின் வாழ்வை தூரல் பேசும். அறியாமை எம்மை விட்டு காணாமல் போகும், அதற்கு காரணம் நூலகமாகும். தேசிய விருதுகள் பெற்றது தூவானம், தமிழ் பேசும் கலைஞர்கள் மண்ணின் அடையாளம். ஒரு தேசமாய் நாங்கள் இணைந்து நடந்தால் இலங்கைக்கு உண்டு எதிர்காலம். ஒரு தேசமாய் நாங்கள் இணைந்து நடந்தால் இலங்கைக்கு உண்டு எதிர்காலம். வணக்கம் நேர்களே. இந்த பரந்த பிரபஞ்சத்திலே எத்தனை படைப்புகள், அத்தனை படைப்பும் ஏதோ ஒன்றுக்காய், ஏதோ ஒரு காரணத்துக்காய் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரணத்தை அவை ஏதோ ஒரு வகையில் நிறைவேற்றி வருகின்றன என்றாலும் கூட இந்த அத்தனை படைப்புகளுக்குள்ளும் உயர்வாய் பேசப்படுவது மனித பிறவி. மனித பிறவி எடுத்த எல்லோருமே தங்களுக்கு உரியதை சரியாக செய்கிறார்களா, செவ்வனே செய்கிறார்களா என்றால் கேள்விக்குறிதான். ஆனால் தனக்குரியதை, தனக்கு கிட்டியதை மிகச் சிறப்பாக, மிகச் செம்மையாக செய்து பேசப்படுபவர்கள், போற்றப்படுபவர்கள் என்றும் எல்லோர் மனதிலும் நிலைத்து நிற்கிறார்கள். அப்படி நிலைத்து நிற்கும், நினைவு கூறத்தக்க அதிதி ஒருவரைத்தான் நாங்கள் இன்று தூவானத்திற்காக அழைத்து வந்திருக்கிறோம். தான் சார்ந்த துறையிலே தனக்கென தனி முத்திரை பதித்தவர் அவர். ஆம், நான் இந்த துறையிலே வந்துவிட்டேன், இதிலே என்னை எல்லோரும் திரும்பி பார்க்க வேண்டும் என்று செயலாற்றிய பலருக்குள்ளே அவரும் ஒருவர். அவர்தான் சிரேஷ்ட ஊடகவியலாளர், ஒலிபரப்பாளர் திரு மயில்வாகனம் சர்வானந்தா அவர்கள். வணக்கம் சர்வானந்தா அவர்களே. வணக்கம் நாகபூஷணி. ஆம், மிகச்சிறந்த அறிவிப்பாளர்கள் என்று வருகின்ற பட்டியலிலே நிச்சயமாக உங்களுக்கு இடம் இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் கூட இந்த ஒலிபரப்புத்துறை சார்ந்து எத்தனையோ விடயங்களை நீங்கள் பேசுகிறீர்கள். அது சார்ந்து வருகின்ற சரி பிழைகளை உடனுக்குடன் நமக்கு கூறுகிறீர்கள். இன்னும் நமக்கு ஒரு ஆசானாக நீங்கள் இருக்கிறீர்கள். பொதுவாக ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டால் சிலர் ஏதோ அதற்குள் தள்ளப்பட்டு விடுகிறார்கள். இந்த பிராப்தம் என்று சொல்லுவார்கள். அப்படி ஏதோ ஒரு வகையில் அவர்கள் போய் சேர்ந்து விடுகிறார்கள். ஆனால் சிலரை பொறுத்தவரை அவர்கள் இதற்குள் நான் செல்ல வேண்டும், சாதிக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்திலே அதற்குள் இணைந்து கொள்கிறார்கள். உங்களை பொறுத்தவரை
இத்தனை சிறந்த ஒலிபரப்பாளராக நீங்கள் மிளிர்வதற்கு என்ன காரணம் உங்களை அதற்குள் நீங்கள் இணைத்துக் கொள்வதற்கு? ஆம், இப்போது நீங்கள் இதை பற்றி கேட்கும்போது தான் எனக்கு பாடசாலை ஞாபகம் வருகிறது. நான் இந்த வானொலிக்குள் வர வேண்டும் என்ற எண்ணம் சற்றேனும் எனக்கு இருக்கவில்லை, அந்த ஆசை கூட எனக்கு இருக்கவில்லை. ஆனால் பாடசாலையிலே படிக்கின்ற காலங்களிலே நான் பரியோவான் கல்லூரியிலே யாழ்ப்பாணத்திலே படித்தேன். அதை ஆங்கிலத்திலே செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி என்று கூறுவார்கள். அங்கே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த காலை ஆராதனை முடிந்த பின்னால் ஒரு சிறு நாடகம் போடுவார்கள். அந்த நாடகத்திலே அங்கு எப்போதான் ஒரு நேரம் கிடைக்கிறதோ ஒரு நாடகம் போடுவார்கள். அந்த நாடகங்களை எல்லோருமே பார்ப்போம். அது அங்கே இருக்கின்ற எல்லா மாணவர்களும் சிறந்த ஒரு ஆற்றலுடையவர்களாகவே இருப்பார்கள். அதற்கு காரணம் அங்கு இருந்த ஆசிரியர்கள். ஒரு கட்டுப்பாடு இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், ஒரு சிறந்த பாடசாலை. அந்த நாட்களிலே நாடகங்களை எல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு ஆங்கில நாடகங்கள் என்பதை முதலில் குறிப்பிட வேண்டும். அப்போதெல்லாம் நான் படிக்கின்ற காலத்திலே ஆங்கிலம் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. பார்த்து மற்றவர்கள் சிரிப்பார்கள், நானும் சிரிப்பேன். என்ன நாடகம் என்று கூட எனக்கு சரியாக விளங்காது. பிறகுதான் அது ஷேக்ஸ்பியரினுடைய நாடகங்கள் என்று தெரிந்து கொண்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிறகு எனக்கு புரிய ஆரம்பித்தது. அதிலே ஷேக்ஸ்பியரின் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், மேக்பெத், ஹேம்லெட் என்று பல நாடகங்களை சிறிய சிறிய கருவோடு வைத்து நடத்துவார்கள். கேட்டு பார்த்து அதிசயிப்பேன். அது நல்ல அழகாக அவர்களுடைய ப்ரெசன்டேஷன் அழகாக இருக்கும். ஆங்கில மொழிக்கு அவர்களை மிஞ்ச முடியுமா என்று கூட எனக்கு அந்த நேரத்தில் தோன்றும். இவ்வாறு நடக்கும்போது எனக்கு ஒரு ஆசை, இதில் ஏன் தமிழ் நாடகம் ஒன்றை போடக்கூடாது? எல்லோரும் இதை ஆராதிக்கின்றார்களே, நாங்கள் யாழ்ப்பாணத்திலே இருந்து ஒரு தமிழ் நாடகத்தை போட முடியாத இந்த மேடையாக என்று நினைப்பது உண்டு. அதிலே ஆர்வம் காட்டுவது இல்லை என்று தான் நான் நினைத்தேன். ஆனால் எங்களுக்கு ஜேம்ஸ் மாஸ்டர் என்று ஒருவர் இருந்தார். அவர் தான் லிட்ரரி அசோசியேஷனுக்கும் பொறுப்பாக இருந்தார். அவரை அணுகி நான் என்னுடைய ஆதங்கத்தை கூறினேன். ஒரு நாடகம் ஒன்றை தமிழிலே போடுவோமே, இந்த யாழ்ப்பாண தமிழிலே, அதாவது வட்டார மொழியிலே, எங்களுக்கு நேசமான மொழியிலே நாங்கள் போட்டால் எல்லோருக்கும் விருப்பமாக இருக்கும் என்று அவர் அதை ஆமென்று ஆமோதித்தார். உன்னால் முடியுமா என்று கேட்டார். அங்கே எங்களுடைய சிறிய பாடசாலை, என்னுடைய ஆரம்ப பாடசாலை ஞான பண்டிதா என்று ஆரம்ப பாடசாலை. அப்போது இந்த அதிபருக்கு நான் அடிக்கடி அந்த சிறிய சிறிய நாடகங்களை போட்டு காட்டுவேன். அங்கே அவர்களுக்கு நாங்கள் நடித்தால் பெருசாக இருக்கும் எங்களுடைய ஸ்லாங், அந்த எங்களுடைய வட்டார தமிழ் போது இதை நான் எழுதி கொண்டு சென்று ஒரு விவசாயி அதிகாலை எழுந்து தோட்டத்துக்கு போகும் வரையும் நடக்கின்ற ஒரு சம்பவத்தை நான் என்னுடைய நண்பன் ஒருவர் இருந்தார், அவர் இணைவில், நான் கொக்குவிலே இருந்தேன், இணைவிலுக்கு சென்று அதை பற்றி நான் கேட்டு எழுதி கொண்டு சிறிதாக எழுதி கொண்டு வந்து அடுத்த நாள் அவருக்கு நடித்து காட்டினேன். உடனே அவர் இதை போடலாமே, அடுத்த நாள் போடலாமே என்று போட்டு அந்த நாடகத்தை நான் செய்தேன். அது தனி நாடகமாக நானே தான் செய்தேன். அது எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள். நான் என்னுடைய ஸ்லாங் ஈடுபடுமா என்று கூட நான் நினைக்கிறேன். எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள். அதை சில இடங்களிலே கைதட்டி ஆரவாரப்படுத்தினார்கள். நான் பேசுவது கூட அவருக்கு விளங்கி இருக்கும் போது முடிந்து வந்தபின் என்னை ஜேம்ஸ் மாஸ்டர் கட்டிப்பிடித்து நன்றாக செய்தார். அவனுடைய அந்த பேச்சு வன்மையே வித்தியாசமாக இருக்கிறது, எங்களை விட நீ அழகாக பேசுகிறாய் என்று கூறி என்னை உற்சாகப்படுத்தினார். அங்கு ஒரு பழக்கம் என்னவென்றால் எல்லோரையுமே உற்சாகப்படுத்துவார். அது மிக மிக முக்கியமாக. நான் அதுவும் எங்களுடைய ஆசிரியர்களை உற்சாகப்படுத்துவது என்றால் அதை போல ஒரு பெருமை எங்களுக்கு வேறு இல்லை. இதன் பின்னால் தான் இந்த வானொலிக்கு வர வேண்டும் என்ற ஆசை எப்படி வந்திருந்தால், இந்த பூவும் பொட்டும், ஆடவர் அரங்கு, இவ்வாறான நிகழ்ச்சிகளை அவ்வப்போது கேட்பேன். ஏன்னா தந்தையார் எப்போதுமே இந்த வானொலி கேட்க விட மாட்டார், தனியாக செய்தி மாற்றம் தான் கேட்க விடுவார். என்றாலும் நான் இதை கேட்பேன். அப்போது நான் எழுத ஆரம்பித்தேன். இடைக்கிடையே என்னுடைய எழுத்துக்கள் இருக்கும். அந்த நாட்களிலே கலகா செல்வராணி, திருவோணமலையிலிருந்து யமுனா பொன்னம்பலம், மகதியசன் போன்ற பலர் எழுதி கொண்டிருந்தார்கள். நானும் எழுதி கொண்டிருந்தேன். ஆடவரங்கு என்றால் நான் ஆனந்தன் என்று எழுதுவேன், பூம்பொட்டும் என்றால் ஆனந்தி என்று எழுதுவேன். இவ்வாறு என்னுடைய எழுத்து வட்டத்தை இப்படி இருந்து கொண்டு அதன் பின்னால் நான் படித்து முடித்த பின்னால் இந்த வானொலிக்கு வருவதற்கு முன்னர் வேறு ஒரு பணியிலே நான் இருந்தேன். அப்போது இந்த வானொலி பற்றிய விளம்பரம் ஒன்று வந்திருந்த 15 அறிவிப்பாளர்களுக்கான அறிவிப்பு ஒன்று வந்திருந்தேன். நான் அதற்கு என்னுடைய
விண்ணப்பத்தை அனுப்பிவிட்டு நான் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. வர சொல்லி எங்களுக்கு அறிவித்தல் வந்தது. அப்போதுதான் நானும் இதுக்கு ஒரு உரித்தானவனா என்று என் மனசுக்குள்ளே இருந்தது. வந்தேன். அதுக்காக பிறகு அதுக்கான நேர்முக பரீட்சைகள், எழுத்து பரீட்சைகள் எல்லாம் முடிந்து இந்த இதுக்கு உள்வாங்கப்பட்டேன். நீங்கள் சொன்னீர்கள், இந்த உற்சாகப்படுத்துவது, ஒருவரை பற்றி ஒருவர் மிக சிறப்பாக கூறுவது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அதுவும் ஒரு துறை சார்ந்தவர்கள் இப்படி ஒருவரை ஒருவர் பற்றி கூறுகின்ற போது அதை அறிந்து கொள்ளும் ஆவல் நிச்சயமாக இருக்கும். உங்களை பற்றி இப்போது ஒருவர் சொல்ல போகிறார். அவர்தான் உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்கள். என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? கேட்போம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். எங்களது வானொலியின் முகவரிகளாய் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் வரிசையில் அன்பு சகோதரர் மயில்வாகனம் சர்வானந்தாவும் ஒருவர். 60களின் இறுதியில் நானும் நண்பர் நடராஜ சிவமும் அறிவிப்பாளர்களாக தெரிவாகி பணியாற்ற ஆரம்பித்து 6 ஆண்டுகளின் பின்னர்தான் சகோதரர் மயில்வாகனம் சர்வானந்தா ஒரு பகுதி நேர அறிவிப்பாளராக வானொலியில் இணைந்தார். நானும் நண்பர் நடராஜ சிவமும் மிக இளவயதிலேயே அறிவிப்பாளராக இணைந்தபோது சம வயதொத்தவர்கள் இல்லாதிருந்த வறுமை 70ஆம் ஆண்டு முதல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இளையவர் அணியொன்று வானொலி நிலையத்தில் பெருகிய பொற்காலம் அது. அவர் இணைந்தது 1973ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அந்த நாளில் நாம் எல்லோருமே ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் உதவி வானொலி நிகழ்ச்சிகளை படைத்த காலம் என்பதால் தான் அதனை ஒரு பொற்காலம் என்கிறேன். சர்வானந்தாவை பொறுத்தவரையில் எழுத்தாற்றல் மிக்கவர் என்பதால் தன்னுடைய படைப்பாற்றல் திறனையும் அவ்வப்போது காட்டி வந்தவர். சன்மானம் பெறும் வானொலி கலைஞராகவும் அவர் தெரிவானதால் அவருக்குள் இருந்த பன்முக திறமைகளும் வெளிப்பட பல களங்கள் வானொலி நிலையத்தில் அமைந்தன. வெகு விரைவிலேயே எமது வர்த்தக சேவையில் ஒரு தயாரிப்பாளராக நிரந்தர பதவி அவருக்கு கிடைத்தது. நான் வானொலியில் வழங்கிய பல விளம்பரதாரர் நிகழ்ச்சிகளுக்கு நிலைய தயாரிப்பாளராக பெரும் பங்களிப்பினை வழங்கியவர் சர்வானந்தா. அது மட்டுமல்ல, சில வெளிக்கள ஒலிப்பதிவு நிகழ்ச்சிகளுக்காக யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, மலையகம் என ஒன்றாக பயணம் செய்து கழித்த நினைவுகள் இன்னும் நெஞ்சில் பசுமையாக நிழலாடுகின்றன. நாம் இணைந்து பணியாற்றிய இனிய நினைவுகளில் ஒன்றை மட்டும் இங்கு இறைமிட்டுகிறேன். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ்ச்சேவை 1992ஆம் ஆண்டு ஒரு நாடக விழாவை ஏற்பாடு செய்தபோது அதில் இடம்பெற்ற 3 நாடகங்களில் ஒரு நாடகத்தை தயாரித்து நெறிப்படுத்தும் பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டது. இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை மையமாக வைத்து ஒரு கதைக்கருவை கற்பனை செய்து சகோதரர் மஹதி ஹசன் இப்ராஹிமிடம் சொன்னேன். அதற்கு வசனங்களை அமைத்து நாடக பிரதியை அற்புதமாக எழுதி தந்தார் அவர். மனத்திரை என்ற அந்த நாடகத்தில் பிரதான பாத்திரத்தில் நடித்தவர்தான் மயில்வாகனம் சர்வானந்தா. மிகவும் சிரமமான நுண்ணிய குணச்சித்திர இயல்புகளை வெளிக்காட்டி நடிக்கக்கூடிய பாத்திரம் அது. அவருடன் அந்த நாடகத்தில் நடித்தவர்கள் சகோதரி புவனலோஜினி நடராஜசிவம், SS கணேசபிள்ளை, பிராங்க் புஷ்பநாயகம், K ஜெயகிருஷ்ணராஜா, ரஞ்சனி ராஜ்மோகன் ஆகியோர். 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி கொழும்பு எலிஃபனிஸ்டன் அரங்கிலும் மறுவாரம் யாழ்ப்பாணத்தில் வீரசிங்கம் அரங்கிலும் அந்த நாடக விழா நடைபெற்ற போது மனத்திரை என்ற அந்த நாடகம்தான் ரசிகர்களின் அமோக வரவேற்பினை பெற்றது. குறிப்பாக மயில்வாகனம் சர்வானந்தாவின் உணர்ச்சி பூர்வமான நடிப்பு விசேட பாராட்டை பெற்றதை இங்கு நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும். தன் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற கொள்கையுடன் தற்போதும் சோர்ந்து விடாமல் தமிழ் பேசும் சமூகத்துக்கு பெருந்தொண்டாற்றி வரும் மயில்வாகனம் சர்வானந்தா அவர்களுக்கு நம் எல்லோருக்கும் பொதுவான ஏக இறை உடல் உள நலத்தையும் நீண்ட ஆயுளையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அருள வேண்டுமென நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம்.
ஆமாம், ஒரு மிகப்பெரிய வரலாற்றையே ரத்தின சுருக்கமாக ஒரு சிறுகதையை சொன்னது போல மிக அழகாக கூறினார் உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்கள். இந்த இடத்திலே நான் ஹமீத் அவர்களை பற்றி ஒன்றை கூற வேண்டும். இந்த நாடகம் மேடை வர வேண்டும், அதற்கான பிரதிகள் எல்லாம் அடித்து அவர்களிடம் கொடுக்கப்பட்டு விட்டது. ஹமீத் ஒரு முறை வந்து சர்வானந்தா இந்த ஸ்கிரிப்ட் இருக்கா பாருங்கோ, பார்த்துட்டு இந்த மேடையில் சரி நாடகத்தை செய்வோம். நான் சரின்னு வாங்கி வச்சுட்டு வீட்டை போய் எடுத்து பார்த்தா திருப்புறம் எல்லாம் எந்த பேர் தான், நான் நடிக்கிற பாத்திரம் தான் இருக்குது. அது பெரிய ஒரு 1 ஹவருக்கு மேலே போகக்கூடிய அந்த இதிலே ஒரு 12-13 காட்சிகள் இருக்க வேண்டும், 12 காட்சிகள் மேலே இருக்க வேண்டும். ஒவ்வொரு காட்சியிலும் 1-2 தவிர மற்ற அனைத்திலும் கூடிய பங்களிப்பு என்னுடையது தான். நான் அடுத்த நாள் கொண்டு சொன்னேன், ஐயோ ஹமீத் இது எனக்கு செய்யலாது, இப்படி எனக்கு பாடமாக்க இயலாதுன்ட்டு சொல்லிப்போட்டே வச்சுட்டேன். அப்போ ஹமீத் சொல்ல, இல்லை நீங்கள் செய்யலாம், நீங்கள் வாசிங்க, இது உங்களுக்கான கேரக்டர் தான் இருந்தார். ஆனால் சரி நீ ஹமீத்க்கு 2 தடவை 3 தடவை அழுத்தி, இல்லை நீங்கள் இந்த நாடகம் வந்து முக்கியமாக நன்றாக வருவதற்கு ஒரு காரணமாக இந்த பாத்திரம் இருக்கிறது என்று கூறியவுடன் நான் சரி என்று கொண்டு போய் வாசிச்சு போட்டு திரும்ப நினைச்சு பார்த்தா மறந்து போவோம். அந்த ஒரு வசனம் சொன்னால் தான் அடுத்த வசனம் வரும், மறந்து போயிடுவேன். இப்படியே யோசிச்சு கொண்டு வந்து போட்டு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தது. என்னடா செய்வோம்ன்ற அதுக்கிடையில் ஹமீதுக்கு ஒரு ஆள் சொல்லியிருக்கு, நல்ல ஆட்டை கொடுத்துருக்குறாரு, அதுவும் நாடக விழாவில் என் பேர் எல்பிஷனில் நடக்க போகுது, ஹமீது இதோட சரி இவருக்கு அவமானப்பட போகிறாருன்ற மாதிரி தான் அது எந்த செவிக்கு விழுந்தது. அப்படி என்ன, அதாவது இந்த அளவுக்கு தான் அவங்க என்னை பற்றி ஒரு எண்ணம் வச்சிருக்கிறார்களா என்று நான் நினைத்தேன். உடனே நான் அந்த சேலஞ்சை உடனே நான் எடுத்துக்கொண்டேன். அப்போ தான் அது எப்படி செய்ய வேண்டும் என்றதுக்கு அது ஒரு வயசான பாத்திரம்தான். இந்த இடத்தில் நான் அதையும் சொல்ல வேண்டும். நான் வானொலிக்கு வந்து நாடக கலைஞராக தெரிவான பின்னரும் கூட அதுக்கு நான் முதல் காரணம் சொல்ல வேண்டும் என்னவென்றால், அந்த நாடகங்கள் வந்தாலும் போகும் நான் போய் பார்த்து கொண்டிருப்பேன். எப்போதுமே நான் நாடகங்கள் செய்கிறார்கள், நடிக்கிறார்கள், எழுதுகிறார்கள் என்பதை பார்ப்பேன். ஒரு முறை ஜெயசுரட்னம் எழுதிய ஒரு பிரதி எல்லோரும் வந்து விட்டார்கள். அதுக்கு யாரது ஒரு பாத்திரத்துக்கு வரவில்லை, அவருடைய பேர் ஞாபகம் வரவில்லை. அந்த இடத்துக்கு நான் போய் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உடனே ஜெயசுரட்னம் அந்த KM வாசகர் தான் தயாரிப்பாளர். உடனே அவர் சொன்னார், இங்கே சர்வானந்தா இருக்கிற நாங்கள் அவரை போடுவோமாண்டு. எல்லோருக்கும் ஒரு யோசனை. அந்த பாத்திரம் வந்து மிக முக்கியமான பாத்திரம், அந்த வராதவரும் ஒரு பெரிய நடிகர் என்றவுடன் போடலாமே என்று உடனடியாக KM வாசகர் சொன்னார். ஜெயசுரட்னம் சொன்ன உடனே அதை ஆமோதித்தார். உடனே நான் பார்த்துட்டு செய்கிறார். அதுங்க வட்டார் மொழியிலே இருந்து இலகுவாக இருக்கும். எழுதியவர் ஜெயசுரட்னம் மிகச் சிறந்த ஒரு எழுத்தாளர், பிடித்த எழுத்தாளர் கூட. அவருடைய பாணி எனக்கு அந்த அவர் எழுதுகிற ஒவ்வொரு சொற்களுமே அந்த மண் வாசனையை கமலச் செய்யும். நான் பார்த்துவிட்டு நடித்தேன். அது நடித்து முடிந்த பின்னால் KM வாசகர் என்னை கூப்பிட்டு சொன்னார், என்ன நடிக்கிறீங்க, இனிமேல் எங்களுக்கு யாழ்ப்பாணம் இப்படியான இது வரும்போது உன்னை போட்டு செய்கிறேன் என்று சொன்னார். இப்போ இதுதான் இந்த எங்களுக்கு தந்த பாத்திரங்கள். ஆனால் நான் வந்த நாள் தொடக்கமே, நான் இளைஞராக வந்தேன். வயசு போன பிறகும் இதுவே வயசு போன பாத்திரங்கள் தான் என்னால் தந்து கொண்டே இருந்தார். இதே ஒரு முறை நான் ஹமீதுக்கு சொன்னேன், நான் வந்த நாளில் இருந்து எப்போ பார்த்தாலும் தின்னூரை பூசி இதே ஒரு வேட்டியும் கட்டி போட்டு அண்ணே இந்த வா தான் சொல்லி கொண்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு நல்ல பாத்திரம், ஒரு காதல் பாத்திரம், அல்லாது ஒரு காதல் பேச்சு பேசக்கூடிய ஒரு வசனம் கூட எனக்கு தந்ததில்லை. இப்படி நான் நகைச்சுவையாக ஹமீதுக்கு சொல்லிவிட்டு போய்விட்டேன். அப்போதுதான் யாழ்ப்பாடி என்று ஒரு ஸ்கிரிப்ட் வந்தது. யார் எழுதினன்ற எனக்கு இப்போது ஞாபகம் இல்லை. அந்த சிறந்த ஒரு ஸ்கிரிப்ட். அதிலே ஒரு இளைஞனுக்குரிய பாத்திரத்தை எனக்கு ஹமீத் தந்தார். எனக்கு அந்த அப்படியான ஒரு பாத்திரங்களை வித்தியாசமாக செய்வதிலே ஒரு ஆர்வம் இருக்கும். அதை மிகவும் அழகாக செய்தோம். அது எங்களுடைய கலையகத்தில் இன்னும் இருக்கிறது, ஆர்கைவ்ஸில் இருக்கும் என்று நினைக்கின்றேன். சிறந்த ஒரு நாடகம் யாழ்ப்பாடி. இப்போது ஹமீத் கூறியபடியால் நான் இதை அடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஆமாம், ஒரு இளைய படையணி வந்திருக்கிறது என்று உலக அறிவிப்பாளர் அப்துல் ஹமீத் அவர்கள் சொன்னார். அன்று இளையவர்களாக அறிமுகமான நீங்கள் இன்று ஆசான்களாக நிமிர்ந்து நிற்கிறீர்கள். அவர் கூட கூறினார், இன்று வரை நீங்கள் மிக அர்ப்பணிப்போடு தாய் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள் என்று. அன்றைய அந்த இளைய தலைமுறை இப்போது பார்க்கின்ற போது
விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார்கள். ஆனால் இன்றைய இளைய தலைமுறை எப்படி இருக்கிறது என்று யோசித்தால் அது உண்மையில் கேள்விக்குறியாக இருக்கிறது. நாங்கள் வந்து 10 வருடங்கள் இருந்து வேலை செய்கிறோம், 15 வருடங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த 10-15 வருடத்திலே அவர்கள் பேர் சொல்லும் அளவுக்கு எதை சொன்னார்கள்? இப்போது ஒரு 2 மணி நேரத்தையோ 3 மணி நேரத்தையோ சினிமா பாடல்களால் அலங்கரித்து விட்டு அவர்கள் எழும்பி சென்று விடுகிறார்கள். ஆனால் அதற்குள் அவர்கள் சாதித்தது என்ன என்பது இன்றும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்களை போன்றவர்கள் அதற்கு பதில் கூறும்போது எத்தனையோ புதிய புதிய அம்சங்களை புகுத்தி இருக்கிறீர்கள், படைத்திருக்கிறீர்கள். அதையும் எங்களுடைய இளைய தலைமுறை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்தை எங்களோடு நீங்கள் இப்போது பகிர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் வந்து சேர்ந்த பின்னால் எங்களுடைய அறிவிப்பாளர்களை கண்டு நான் வியப்புற்றேன். அவர்கள் செய்கின்ற வேலைகள், அவர்களுடைய ஆற்றல், ஆளுமை எல்லாமே சிறந்திருந்தது. யாரையும் ஒருவரை விட்டு ஒருவரை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாத அளவுக்கு அவர்களுடைய ஆற்றல் இருந்தது, அறிவு இருந்தது, வாசிப்பு திறன் இருந்தது, நினைவு ஆற்றல் அதுவும் இருந்தது. இவைகளை எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நாங்கள் எங்கே இவர்களோடு இணைந்து பணிபுரிய முடியுமா என்ற ஒரு ஆச்சரியக்குறிதான் எனக்குள்ளே இருந்தது. நாளடைவிலே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பழகிக்கொண்டோம். பயிற்சியிலே ஒரு முறை நான் கனகரட்னம் அவர்களோடு தான் இருந்து பயிற்சி பெற்றேன். அதாவது ராஜகுரு சேனாதிபதி கனகரட்னம் அவர்களிடம்தான் நான் பயிற்சி பெற்றேன். அவரோடு இருந்து பயிற்சி பெறும்போது ஒரு அறிவிப்பு, அடுத்த பாடலுக்கான அறிவிப்பு நான் செய்ய வேண்டும். அதிலே தாய்க்கு பிண்டாரம் படத்திலே டி.எம். சௌந்தரராஜன் பானுமதி என்று சொல்லிவிட்டு நான் பாடலை விட்டுவிட்டேன். பாடல் போய்கொண்டிருக்கிறது. அப்போது என்னை கேட்டார் கனகரட்னம், சர்வானந்தா, சௌந்தரராஜனும் பானுமதியும் என்ன செய்யணும் என்று கேட்டார். எனக்கெல்லாம் வேர்க்க துவங்கியது. அதான் புதிதாக நான் வந்திருந்த வேளை அந்த பாடல் போய்கொண்டிருக்கிறது. அடுத்த பாடலுக்கான இந்த கியூ ஷீட்டில் அடுத்த பாடல் என்ன என்று பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவர் கேட்டவன் எல்லாம் மறந்து போச்சு எனக்கு. என்ன செய்கிறார்கள் என்றால், இதுக்கு என்ன மறுமொழி நான் சொல்லலாம்? என்ன செய்கிறார்கள்? தமிழை ஒழுங்காக பேசும். சௌந்தரராஜனும் பானுமதியும் பாடுகிறார்களா? அவர்கள் இதை சொல்லுங்கள். என்ன செய்கிறார்கள்? பாடிய பாடல். சரி, அடுத்தது உடனே நேரம் சொல்ல சொன்னார். பிள்ளையாய நேரம் சொன்னேன். அப்படி அந்த ஆரம்பத்திலேயே எங்களுக்கு அந்த ஒரு பயிற்சியை தரும்போது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பது ஒரு உருக்கலாகவே இருந்தது. எங்களுக்கு ஒரு உருக்கல் தான். அப்போது நான் சரி, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மற்றவரோடு பழகுவது, பேசுவது, இவர்களோடு நிகழ்ச்சிகளை செய்து கேட்டுக்கொண்டு இருக்கும்போது பலர் எனது மனதிலே இருந்தார்கள். தமிழ் நிகழ்ச்சிகளை பொறுத்தவரை இலக்கியத்தோடு கொண்டு வரக்கூடிய பல விடயங்களை கொண்டு வந்தார் கனகரட்னம் அவர்கள். பொன்லோஜினி அவரும் சிறந்த நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு வந்தார்கள். ராஜேஸ்வரி சண்முகம், ஹமீத் அவர்கள், கே.எஸ். ராஜா அவர்கள் எல்லோரும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுமே அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். அது எல்லோரும் கேட்டு மகிழக்கூடிய, எந்த நேரம் சிரித்து மகிழக்கூடிய, எந்த நேரம் யோசித்து மகிழக்கூடிய பல நிகழ்ச்சிகளை செய்தார்கள். இங்கே நாங்கள் பட்டியலிட விரும்பவில்லை. பல நிகழ்ச்சிகளையும் பலவிதமாக பல கூறுகளில் பலர் கேட்டு அனுபவிக்க செய்தார்கள். அப்போதுதான் நான் நினைத்தேன், இவர்களோடு நான் போட்டி போட்டு ஒரு நிகழ்ச்சியை செய்வது என்பது கஷ்டம். என்ன செய்யலாம் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். நான் சில நிகழ்ச்சிகள் செய்து கொண்டு வந்தாலும் அப்போது இளையராஜா அவர்கள் அதாவது சினிமா உலகுக்கு தன்னுடைய பாடல்களை வெளியிட்டு கொண்டே இருக்கின்றார். பாடல்கள் பிரபல சிறந்த பாடல்களை தந்து கொண்டே இருந்தார். அன்னக்கிளியிலிருந்து அவர் தொடர்ந்த பாடல்கள். சில பாடல்களை கேட்கும்போது எனக்கு எல்லாம் இந்த பாடலை கேட்டோ நான் கேட்டிருக்கின்றேனே என்ற ஒரு நினைவு என் மனதுக்குள்ளே வரும். அது எங்கே என்று நான் தேடி பிடிப்பேன். அதனுடைய சின்ன சின்ன பிட்ஸ் சொல்லுகிற சின்ன சின்ன விஷயங்களை நான் எங்கேயாவது தேடி பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வைத்துக்கொண்டு நான் அப்போது விவிஎன் நமசிவாயம் அவர்கள் தான் உங்களுக்கு இந்த வர்த்தக சேவையை பார்த்து கொண்டிருந்தார். அவர்கள் போய் சொன்னேன், நான் ஒரு நிகழ்ச்சி செய்வதற்கு ஏனைய நிகழ்ச்சிகளை விட நான் இன்னும் ஒரு நிகழ்ச்சியை நான் செய்ய விரும்புகிறேன் என்று. இப்போது நான் எதை கூற விரும்புகிறேன் என்றால், எந்த ஒரு அறிவிப்பாளனாக வந்த பின்னால் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் கூறியது போல திரைப்பட பாடல்களில் இருந்துவிட்டு போவதை விட உன்னுடன் இருக்கும் சரக்கு என்ன நீ செய்கிறாய், மற்றவர்கள் கேட்பதற்கு நீ என்ன கொடுத்தாய்,
புதிதாக என்ன படைத்தாய் இன்று வந்தவுடன் ஒரு ஆப்பிள் ஃபோனை கையிலே கொண்டு வந்து வைத்துவிட்டு ஒரு டேட்டாவும் இருந்து என்றால் உலகத்தை கையில் வைத்துக் கொள்ளலாம். அதிலே வைத்துக்கொண்டு அதையே வாசிக்கிறார்கள். அதுதான் இப்போது நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். முழுமையாக எங்களுடைய ஆற்றலை கொண்டு அறிவை கொண்டு எப்படி அதை அழகாக கொடுக்கலாம் நேர்களுக்கு என்பதை மறந்து விடுகிறார்கள். ஒவ்வொரு அறிவிப்பாளனும் என்னுடைய ஆளுமை என்ன, நான் என்ன செய்யலாம், என்னை நேர்கள் திரும்பி பார்ப்பதற்கு நான் கொடுக்கின்ற நிகழ்ச்சி என்ன, 5 நிமிடங்கள் நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்களை திரும்பி பார்ப்பார். நிச்சயமாக அப்போதுதான் நான் என்ன செய்தேன் என்று நாங்கள் கூற முடியும். இதை நான் கூறிய போது எனக்கு அவர் சொன்னார், நீங்கள் செய்யுங்கள் என்று. அப்போதுதான் சிந்திய முத்துக்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியை நான் ஆரம்பித்தேன். அதிலே ஒரு பாடலை நான் போடுவேன். முக்கியமாக நான் சொல்லுங்கள், டார்லிங் 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 இளையராஜாவின் ஒரு பாடல் உண்டு. அதை நான் போட்டுவிட்டு இந்த பாடல் பிரியா படத்தில் இடம்பெற்றது. என்னுடைய அறிவிப்பை செய்து முடித்த பின்னால் மற்றொரு பாடலை நான் இப்போது ஒரு பாடலை கேளுங்கள், இது அபா குழுவினர் பாடியது, அந்த மிகவும் பிரபலமான இந்த குழுவினருடைய ஒரு பாடலை கேளுங்கள் என்று போடுவேன். ஏறத்தாழ அந்த அந்த பிரியாவிலுடைய டார்லிங் டார்லிங் பாடலுடைய இசையும் இந்த இசையும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒப்பீட்டு அளவிலே அழகாக இருக்கும், ஒன்றாக இருக்கும். அப்போது நான் அவ்வாறான பல பாடல்களை நான் நினைத்து ஒரு அபா, போனியம், ஜேம்ஸ் லாஸ்ட், ஜிம் ரீவ்ஸ், ஆங்கில பாடல்கள் மட்டுமல்ல, ஹிந்தி, தெலுங்கு, அப்படி நாங்கள் ஒவ்வொரு பாடல்களையும் இடையிடையே போட்டுக்கொண்டே நான் இருந்தேன். அது மிகவும் பிரபலமாக இருந்தது. அதை அந்த பத்திரிகைகள், இந்தியாவில் இருந்து வார பத்திரிகைகள், குமுதம், ஆண்டவுடன், கல்கி, ஏன் ராணி என்று பல பத்திரிகைகள் எழுதின. அதற்கு பல எதிர்ப்புகள் வந்தது. அதை பிறகு இந்த நிகழ்ச்சியை நிப்பாட்ட வேண்டும், இவருக்கு என்ன இசை என்ன தெரியும் என்று கேட்டவர்கள் இருக்கிறார்கள். இசை என்பது எல்லோரும் கேட்டு ரசிப்பதற்கு உரியதே தவிர இசை ஞானிகளுக்கு அல்ல. எல்லோரும் கேட்க வேண்டும், அதாவது இசை தெரிந்தவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக இல்லவே. இப்போ எம்.எஸ். சுப்புலட்சுமியும் டி.கே. பட்டம்மாளும் பாடுகிற பாடல்களை நாங்கள் கேட்கிறோம், அவர்கள் எங்களுக்கு தான் பாடுகின்றார்கள். ஆனால் எங்கேயாவது ஒரு ராகத்திலே ஒரு சின்ன துருத்தி நின்றால் அந்த இடத்திலே எங்கேயாவது இடத்தில் அந்த குரல் மாறுபாடு இருந்தால் யாராலும் கண்டுபிடிக்க முடியும். எங்களுக்கு அந்த ஞானம் இருக்கிறது. எங்களுடைய ஞானம் என்பது எங்களுடைய அறிவிலே எங்கேயோ இருக்கிறது. இது எங்கேயோ இடத்தில் ஒரு மாறி போகிறது போல் தெரிகிறது என்று, இல்லையா? உண்மைதான். ஆமாம், இசைஞானிக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய சர்ச்சை என்கின்ற அளவிலே வந்தது. அதாவது பார்த்தீர்களா, திரும்பி பார்க்க இவர் யார், இவர் என்ன செய்கிறார் என்று ஒரு அறிவிப்பாளரை கேட்கின்ற அளவுக்கு நீங்கள் படைத்திருக்கிறீர்கள். கற்றாரை கற்றாரை காமுறும். உங்களுடைய காலத்திலே உங்களோடு இருந்து நிகழ்ச்சிகளை செய்த ஒருவர் இப்போது உங்களை பற்றி சொல்லப் போகிறார். அதையும் பார்த்துவிட்டு வருவோம். நேயர்களே, அடுத்து வரப்போவது யார்? எங்களுடைய அதிதி மயில்வாகனம் சர்வானந்தா அவர்களை பற்றி சொல்லப் போகிறார். அவரோடு நன்கு பழகியவர், உங்களுக்கும் நன்கு பரிச்சயமானவர் திரு எஸ். விஸ்வநாதன் அவர்கள், சிரேஷ்ட ஒளிபரப்பாளர். கேட்டு பார்ப்போமா? அனைவருக்கும் வணக்கம். மயில்வாகனம் சர்வானந்தா அவர்கள் இலங்கையிலே மிகவும் பிரபலியமான ஒலிபரப்பாளர்கள் ஒருவர். 1970ஆம் ஆண்டுகளின் ஆரம்பத்திலிருந்தே அவருடைய ஒலிபரப்பு சேவை தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. அவர் இலங்கை வானொலியின் மிகவும் முக்கியமான அறிவிப்பாளர்கள் ஒருவராக தன்னுடைய ஆரம்பகால ஒலிபரப்பாளர் அந்த காலப்பகுதியை அவர் ஆரம்பித்திருக்கின்றார். அவருடைய சேவையை எடுத்துக்கொண்டால் மிகவும் தனித்துவமாக பல நிகழ்ச்சிகளை அவர் வழங்கியிருந்ததை நாம் இப்போது கூட நினைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆமாம், ஒரு செய்தி அறிவிப்பாளராக மிகச் சிறப்பான பணியை மயில்வாகனம் சர்வானந்தா அவர்கள் ஆற்றி வந்திருக்கின்றார்கள். இலங்கை வானொலியிலே மிகவும் நல்ல தமிழ் உச்சரிப்பை கொண்டு வருகின்ற முக்கியமான அறிவிப்பாளர்களுள் மயில்வாகனம் சர்வானந்தா அவர்கள் அவர் மிகவும் பிரபல்யம் பெற்று திகழ்ந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, வர்த்தக சேவை அறிவிப்பாளராகவும் அவருடைய பணி தொடர்ந்து இடம்பெற்றிருக்கின்றது. வர்த்தக சேவையில் அவர் தயாரித்து அவருடைய முன்னெடுக்கையுடன் இடம்பெற்றிருக்கின்ற பல இசை நிகழ்ச்சிகள் மிகவும் பிரபல்யமானவை. இலங்கையில் மட்டுமல்ல,
உங்களுக்கு தெரியும், இலங்கை வானொலியின் மகத்துவம் இந்தியா போன்ற நாடுகளிலும் இன்று கூட பேசப்படுகின்றது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே தன்னுடைய சிறப்பான நிகழ்ச்சிகள் மூலமாக இந்தியாவிலும் அவர் பிரபல்யம் பெற்று திகழ்ந்தார் என்று நாம் குறிப்பிட வேண்டும். அது மட்டுமல்ல, பிறகு ஒரு நிர்வாகியாக தன்னுடைய பணியை வெகு சிறப்பாக நடத்தியிருக்கிறார். ஆமாம், நிகழ்ச்சி கட்டுப்பாட்டாளராக அவருடைய பணி மிகச் சிறந்தது. அது மட்டுமல்லாமல் ஒரு காலகட்டத்தில் பதில் பணிப்பாளருக்குரிய பொறுப்பினை ஏற்றும் அவர் இலங்கை வானொலியிலே பணியாற்றி இருந்தார். இப்போது கூட அவர் பல நிகழ்ச்சிகளை தயாரித்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே அவருடன் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நான் செய்யக்கூடியதாக இருந்தது. 1990 ஆண்டுகளின் கடைசி பகுதி என்று நினைக்கின்றேன். பாரிஸ் நகரில் இருந்து ஒரு நிகழ்ச்சியை நேரடியாக வானொலியில் ஒலிபரப்ப வேண்டியிருந்தது. அதே நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் இடம்பெற வேண்டியிருந்தது. தொலைக்காட்சியில் இடம்பெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன். வானொலியிலும் என்னுடைய நேர்முக வர்ணனை இடம்பெற வேண்டும். அது ஒரு கலாச்சார நிகழ்ச்சி. அந்த காலகட்டத்தில் பதில் பணிப்பாளரான ஒரு பதவியை வகித்துக் கொண்டிருந்தார் மயில்வாகனம் சர்வானந்தா அவர்கள். மிகவும் ஒத்துழைப்பை வழங்குவது தெரியும். அந்த காலகட்டத்தில் தொழில்நுட்ப ஏற்பாடுகள் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. இப்போது போல அதிக அளவு தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டிருக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் நான் அங்கிருந்து நேர்முக வர்ணனை செய்யும் பொழுது இலங்கை வானொலி மிகச் சிறப்பாக அந்த ஒலிபரப்பை நடத்தி முடிப்பதற்கு மிகுந்த ஒத்துழைப்பாக அவருடைய பணி இருந்தது. அதை நான் எப்போதுமே அவரை பார்க்கும் போதெல்லாம் நன்றி உணர்வுடன் குறிப்பிடுவது உண்டு. அது மட்டுமல்ல, ஒரு குறுகிய காலத்தில் தேசிய தொலைக்காட்சியில் பணிப்பாளர் சபை உறுப்பினராகவும் அவர் பணியாற்றியிருந்தார். அந்த காலப்பகுதியிலே தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பற்றி அவரோடு கலந்து ஆலோசித்து பல விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. எனவே அவருடைய ஒலிபரப்புத்துறை பணி சிறக்க வேண்டும், மென்மேலும் தொடர வேண்டும் என்று இந்த வேளையில் வாழ்த்துகின்றேன். அது மட்டுமல்ல, அவருடைய துணைவியார் யமுனா அவர்களும் சிறந்த ஒலிபரப்பாளர். அதுபோல அவருடைய புதல்வி வைதேகி அவர்களும் நல்ல ஒலிபரப்பாளர். என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கூட பல தடவை அவர் பங்கு பெற்றிருக்கிறார். அறிவிப்பாளராக கூட பணியாற்றி இருக்கிறார். எனவே இந்த ஒலிபரப்பு துறையில் கலைத்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த குடும்பம் மென்மேலும் சிறக்க வேண்டும், அவருடைய பணி தொடர வேண்டும், ஓங்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் வாழ்த்துகிறேன். வணக்கம். திரு விஸ்வநாதன் அவர்கள் ஒரு சிறந்த நடிகரும் கூட. அவர் ஒளிபரப்பிலே பல சாதனைகளை செய்தவர். அவர் உங்களுடனான அந்த நட்பை பற்றி சிலாகித்து பேசினார். அவர் பற்றிய நினைவுகள் உங்களுக்கு? அவர் ஆரம்பத்திலே எங்கள் வானொலியில் தான் என்னோடு கடமையாற்றினார். மிகவும் அன்பாக பழகக்கூடிய ஒருவர். எந்த விடயத்தையும் நேரடியாக கேட்டு விடுவார். உள்ளொன்றை வைத்து புறமொன்று பேச முடியாத ஒருவர், அது ஒன்று இருக்கிறது. நேசமாக பழகக்கூடியவர், சாந்தமாக பேசக்கூடியவர். என்னிலே கொஞ்சம் ஈர்ப்பு கொண்டவர். இதையும் நான் பேசுவது அவருக்கு பிடிக்கிறது ஏன்னு தெரியவில்லை, அவர் எனக்கு பிடிக்கிறது. இதனால் தான் என்னுடைய நிகழ்ச்சிகள் கூட அவர் பேச வேண்டும் என்ற அவர் ஏற்பட்டதோ எனக்கு தெரியவில்லை. அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு போதுமே இருக்கிறது. ஒரு அறிவிப்பாளராக வந்து பிறகு ஒரு தயாரிப்பாளராக, பிறகு நாடக கலைஞராக என்று படிப்படியாக நீங்கள் முன்னேறினீர்கள் என்று, படிப்படியாக ஒவ்வொரு அந்தஸ்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்று கூறினார் உலக அறிவிப்பாளர் அவர்கள். போது அதுபோல ஒருவர், அதாவது உங்களுக்கு பின்னால் வந்தவர், இளைய தலைமுறை என்று சொல்ல முடியாது, உங்களுக்கு அவர் இளையவர். அவர் உங்களை பற்றி இப்போது என்ன சொல்ல போகிறார் என்று பார்க்க போகிறோம். நேயர்களே, திரு முருகேசு ரவீந்திரன் யாழ் FM, அதாவது யாழ்ப்பாணத்திலே இயங்குகின்ற இலங்கை வானொலியின் கிளை, அதிலே பொறுப்பாளராக, கட்டுப்பாட்டாளராக கடமையாற்றுகிறார். அவர்தான் இப்போது எங்களோடு பேசப்போகிறார். வணக்கம். மதிப்புக்குரிய மூத்த ஒலிபரப்பாளர் மயில்வாகனம் சர்வானந்தா அவர்களை நாம் சர்வா அண்ணா என அன்போடு அழைப்போம். நான் 90களில் இலங்கை வானொலியில் நாடக கலைஞனாக தேர்வு செய்யப்பட்ட போது அவர் அங்கு சிரேஷ்ட அமைப்பாளராக பணியாற்றினார். ஆனால் அதற்கு முன்பு நான் நாளைய சந்ததி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய போதே மயில்வாகனம் சர்வானந்தா அவர்களை அறிவேன். நாளைய சந்ததி நிகழ்ச்சியை மதிப்புக்குரிய மூத்த ஒலிபரப்பாளர் ஜார்ஜ் சந்திரசேகரன் அவர்கள் தயாரித்து வந்தார். புதிய ஒலிபரப்பாளர்களை உருவாக்கும் ஒரு களமாக இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருந்தது. வாராவாரம் இந்த நிகழ்ச்சிக்கான ஒலிப்பதிவு இடம்பெறும். ஒருமுறை ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தால் நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற முடியாமல் போய்விட்டது. நான் உட்பட இளைஞர்கள் யுவதிகள் பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்துவிட்டோம்.
ஒலிப்பதிவை இரத்து செய்ய ஜார்ஜ் சந்திரசேகரன் அவர்கள் விரும்பவில்லை. அது பங்கு பெற்ற வருகை தந்த இளைஞர் யுவதிகளுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக அமைந்துவிடும் என கருதினார். ஒலிப்பதிவு கலையகத்திற்கு வெளியே யோசனையோடு உலாவிக் கொண்டிருந்த ஜார்ஜ் சந்திரசேகரன் அவர்கள் அவ்வழியாக வந்த மயில்வாகனம் சர்வானந்தா அவர்களை காண்கிறார். நிலைமையை எடுத்து கூறி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க முடியுமா என கேட்கிறார். இவரும் சம்மதிக்கிறார். அந்த நிகழ்ச்சியை அதற்கு முன் ஒருபோதும் தொகுத்து வழங்கியிருக்காத மயில்வாகனம் சர்வானந்தா அவர்கள் மிகச் சிறப்பாக நாளைய சந்ததி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். அவரது திறமை கண்டு நான் வியந்து போனேன். பின்னர் வானொலி கலைஞனாக தேர்வு செய்யப்பட்ட பின் சர்வானந்தா அவர்கள் தயாரித்த பல நாடகங்களில் நடித்திருக்கிறேன். சில நாடகங்களில் சிறிய பாத்திரங்கள் கிடைக்கும். அது பற்றி முன்பே என்னிடம் சொல்லி இதில் நடிக்க முடியுமா என கேட்பார். நான் தயக்கமின்றி ஒத்துக்கொண்டு நடித்திருக்கிறேன். ஏனென்றால் பெரிய நாடக கலைஞர்கள் சிறிய பாத்திரங்களில் நடிக்க தயங்குவார்கள். சிறிதோ பெரிதோ எந்த பாத்திரமானாலும் அவர் தயாரிக்கும் நாடகங்களில் நடிக்கும் போது வானொலி நடிப்பு பற்றிய பல நுட்பங்களை என்னால் கற்றுக்கொள்ள முடிந்திருக்கிறது. பின்னாளில் மயில்வாகனம் சர்வானந்தா அவர்கள் தமிழ்ச்சேவை கட்டுப்பாட்டாளராக பணியாற்றிய போது நான் அறிவிப்பாளராக பணியாற்றினேன். அதன் போதும் அவரிடமிருந்து ஒலிபரப்பு துறை சார்ந்து பல நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. தமிழை தமிழாக பேச வேண்டும் என்பதில் இறுக்கமாக இருப்பார். அவருக்கு கீழ் பணியாற்றிய அறிவிப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள் விளக்க கடிதங்களை ஆங்கிலத்தில் எழுத சிரமப்படும் போது, இல்லை நீங்கள் தமிழிலேயே எழுதி தாருங்கள் என சொல்வார். பின்னர் அவர் அதனை மொழிபெயர்த்து மேலதிகாரிகளுக்கு அனுப்பி வைப்பார். மயில்வாகனம் சர்வானந்தா அவர்கள் தமிழ்ச்சேவை கட்டுப்பாட்டாளராக இருந்த காலத்தில் அவருக்கு கீழ் அறிவிப்பாளராக பணியாற்ற கிடைத்ததையிட்டு பெருமை கொள்கிறேன். ஆம், முருகேசு ரவீந்திரன் இப்போது யாழ் எஃப்எம் அலைவரிசையிலே கட்டுப்பாட்டாளராக இருக்கிறார். உங்களை பற்றி ஆமாம், முருகேசு ரவீந்திரன் அவர்கள் எங்கள் வானொலியை வந்து சேர்ந்தபோது, அப்போது ஆரம்பத்திலிருந்து சரி, அவர் இப்போது அங்கு யாழ்ப்பாணத்தில் பணிபுரிகின்ற நேரத்திலும் சரி, நான் அவரை அடிக்கடி சந்திப்பேன், பேசிக்கொள்வேன். சாந்தமானவர், இந்த விடயங்களை விரைவாக கிரகித்துக் கொள்வார். வாசிக்கின்ற வழக்கம் அதிகம் இருக்கிறது, எழுதுகின்ற வழக்கம் இருக்கிறது. அவர் வீரகேசரியிலே பணிபுரிந்தார். நல்ல தமிழ் ஆர்வம் இருக்கிறது. தமிழை தமிழாக பேச வேண்டும் என்ற தொனிப்பொருளிலே நான் கதைத்தால் எனக்கு அனுசரணையாக இருந்து அவரும் பேசுவார். நல்லது ஒரு நண்பன். என்னை பற்றி கூறுவதற்கு அவர் பலதை நினைத்தார், ஆனால் சிலவற்றை கூறியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமாம், நீங்கள் சொன்னீர்கள் இந்த எழுத்தார்வம், எழுத்தாற்றல் என்று. உங்களுக்குள் ஒரு நகைச்சுவை நடிகர் இருக்கிறார், எழுத்தாற்றல் இருக்கிறது, இப்படி பல பரிமாணங்கள் உங்களுக்குள் ஒளிந்திருக்கின்றன. இந்த நேரத்தில் திடீரென்ற ஒரு ஆசை, நீங்கள் நடிக்கின்ற போது அந்த நகைச்சுவை அப்படியே இளையோடும். அந்த வட்டார வழக்கிலே நீங்கள் பேசுகின்ற போது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, வயலோடு வசந்தம் என்ற ஒரு நாடகம். அந்த நாடகம் அந்த உற்பத்தி திறன் பற்றி பேசுகின்ற ஒரு நாடகம். அதாவது கிராமிய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு கிராமத்தை அப்படியே கண்முன் கொண்டு வரும் ஒரு நாடகம். அந்த நாடகத்திலே உங்களுடைய பாத்திரம் எல்லோரையும் கவர்ந்த பாத்திரம். அதிலே ஒரு உங்கள் பாத்திரத்தை கொஞ்சம் நடித்து காட்ட மாட்டீர்களா? ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? நான் யோசித்து பார்க்கிறேன். நாட்கள் கடந்து விட்டன. வயலோடு வசந்தங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் பிரதியை சிறு காலம் எழுதி கொண்டிருந்தேன். அதில் பலர் நடித்தார்கள். அதில் ஜோக்கிம் பெர்னாண்டோ நடித்தார், ராஜபுத்திரன் யோகராஜன் நடித்தார், மற்றது புஷ்பராணி, நான் நடிப்போம். அதாவது இந்த வட்டார வழக்கு உங்களுக்கு சிறப்பாக வரும். பாடசாலை காலத்திலேயே நீங்கள் நடித்திருக்கிறீர்கள். அதிலே உண்மையிலேயே ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது நான் சந்தைக்கு போயிட்டு வருகின்ற ஒரு காட்சி தான். அடிக்கடி எனக்கு இந்த மறதி என்பது மிகவும் அதிகமான ஒன்று. எனவே சந்தைக்கு மனசு எதுவும் தந்துவிடும் போது என்னுடைய சால்வையிலே ஒவ்வொரு முடிச்சை போட்டு விடுவாள்.
அந்த என்னென்ன சாமான் வாங்க வேணுமென்றதுக்கு எத்தனை சாமான்ன்றது அதில் இருக்கும். 5 முடிச்சிருந்தா 5 சாமான் வாங்க வேணும்னா அப்படி சைக்கிளில் எழுதி கொண்டு போகிறது. போயிட்டு வீட்டை வாரது தான் அந்த காட்சி. அது வீட்டை வந்து தங்குறது வந்து என்னுடைய நிலைப்பாட்டை நான் மனசி சொல்லுவீர்கள். அப்போ வாரம் நாங்கள் அதாவது நான் வந்து இறங்கணும் சரியான வெயிலுக்குள்ளால் வாரது. இந்த ஒரு பக்கம் பின்பக்கம் இந்த கரியலில் சாமான்கள் இருக்கும், முன் பாஸ்கெட்லேயும் சாமான் வச்சு கொண்டு தான் வாரது. வீட்டை தான் மடித்து கட்டி வந்து வரும். இப்போ வந்து வீட்டுக்கு வந்து சரியான வெயிலப்பா, இத்தனை தரம் வந்தாலும் போட்டு போட்டு வார நேரம் இல்லை. அந்த நாய்கள் எல்லாம் கலை எடுத்து கலைச்சி கொண்டு வருதா. ஏனப்பா நாயை நீ குலைச்சீங்க? இது என்னுடைய மனைவி கேட்பா. இல்லையடி, எப்போ பார்த்தாலும் நான் சாமான் கொண்டு வரல, என்னத்தான் கண்டா கலைக்குதாப்பா, ஏன் உன்னை கண்டு கலைக்குது எனக்கு தெரியல. நீ ஏனப்பா சும்மா அந்த நாயோடு தான் இல்லையடி, நான் இந்த பேட்டியை மடித்து கட்டி கொண்டு ஏறி விளக்க துவங்கினதுலேருந்து கலைக்குதடி, சின்ன வயதிலேருந்து யாழ்ப்பாணம் கோக்கில் வரும் பெறையும் கலைக்குதடி. நான் இந்த வந்து அது கொண்டாடி தண்ணியை கொண்டா குடிக்கிறதுக்கு. அடியே எங்கே அடியே இந்த குடை, அடியே குடை எங்கே அடி, நான் கொண்டு போன குடை அந்த இந்த முன்னால் சாத்தி வச்சுருக்கிறேன் இது சைக்கிளுக்கு முன்னால். ஓமடி என்ன மற்ற இந்த சாமான்கள் எல்லாம் வாங்க சொன்னேன். 2 சாமான் என்னென்ன சாமான் வாங்க சொன்னேன். அப்போ என்னப்பா இந்த சாமான் எல்லாம் மாய கொண்டு வந்துருக்குறேன் என்னென்று தெரிய இல்லையாடி, ஏதோ கட்டி போட்டு தந்தேன் அதையும் காணும் இல்லையாடி. அந்த எந்த எப்பா இந்த சால்வியை தான் நான் அப்போ தானே எனக்கு தெரியும் இந்த நாய் இழுத்து கொண்டு போட்டு ஏன் நீங்கள் கடைக்கு போகிறீங்களப்பா இந்த வேலைக்கு. நீங்கள் ஒன்றும் வேண்டாம் கூட முன்னால் கந்தேன்ற கடையில் வாங்குவோம் இல்லை சாம். இனிமேல் நீங்கள் போகாதீங்க, அடுத்த முறை உங்களது காலையும் கொண்டு போடும் நாயல். ஆம், இப்போது இது சமூக நாடகம், அரச நாடகங்கள், சரித்திர நாடகங்கள் இருக்கிறது. நீங்கள் 2 வகையான நாடகங்களையும் நடித்திருக்கிறீர்கள். இந்த 2 வகையான நாடகங்களிலே எது சிரமமாக இருக்கும்? இது சாதாரணமாகவே வட்டார வழக்கு எங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்று. மற்றது காதலாக இருக்கலாம், அரச நாடகங்களிலே வீரமாக இருக்கலாம். அவைகள் ஒரு திறன் இருக்க வேண்டும், அதுக்கு ஒரு சக்தி இருக்க வேண்டும், பேசுகின்ற ஆற்றலை வலுப்படுத்த வேண்டும். அது இருந்தால் தான். அதான் நான் சொன்னேன், வந்த நாளிலிருந்து எனக்கு ஓயாமையே இந்த வயது போன கேரக்டர் தான் தந்த, ஒரு தரையும் காதலிக்க விடவே இல்லை. அப்படியான ஒரு நிலைமைகள் தான் வரும். ஏன்னா அதை பேச வேண்டும், அதை நடிக்க வேண்டும், அந்த நாடகத்திலே அப்படி ஒரு காட்சியெல்லாம் வர வேண்டும் என்று பல காலமாகவே எனக்கு ஆசை இருந்தது. அதை ஹமீத்தான் எனக்கு யாழ்ப்பாடியிலே தந்தார். நன்றாக இருந்தது என்று கூறுகிறார்கள். உங்களை பற்றிய தங்களுடைய அபிப்பிராயங்களை, உங்களுடனான நினைவுகளை ஒவ்வொருவராக பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். சற்று முன்னர் எங்களுடைய யாழ் எஃப்எம், அதாவது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பிராந்திய ஒலிபரப்பு நிலையம், அதிலே திரு முருகேசு ரவீந்திரன் பேசினார். இப்போது இன்னும் ஒரு பிராந்திய ஒலிபரப்பு நிலையம், அது பிறை எஃப்எம். பிறை எஃப்எம்மிலே சகலதுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் பொறுப்பாக இருக்கின்ற, இப்போது உதவி பணிப்பாளராக இருக்கின்ற எங்கள் சக அறிவிப்பாளர் பஷீர் அப்துல் கையும் அவர்கள் எங்களுடைய அதிதி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார். கேட்டு ரசிப்போம். அதையும் நாங்கள் ஒரு அறிவிப்பாளராக, நிகழ்ச்சி தயாரிப்பாளராக, கட்டுப்பாட்டாளராக, நாடக கலைஞராக இவ்வாறு ஒலிபரப்பு துறையிலே பல்வேறு பரிமாணங்களில் ஜொலித்தவர் அண்ணன் மயில்வாகனம் சர்வானந்த் அவர்கள். என்னை போன்றவர்கள் ஒலிபரப்பு துறையிலே ஆர்வம் கொண்டு தலைநகர் நோக்கி சென்றபோது எம்மை வரவேற்று உபசரித்து எமக்கு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கியவர்களுள் அண்ணன் மயில்வாகனம் சர்வானந்த் அவர்களும் மிகவும் முக்கியமானவர். அதுபோன்று எம்மை விட்டு மறைந்த அவருடைய அன்பு துணைவியார் சகோதரி யமுனா சர்வானந்த் அவர்களையும் இந்த வேளையில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். ஏனென்றால் சகோதர பாசத்தோடு எம்மோடு பழகி எமக்கு பல ஆலோசனைகளையும் அவர் வழங்கியிருந்தார் என்பதை இந்த வேளையிலே குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். இதுபோன்று வர்த்தக சேவையினுடைய கட்டுப்பாட்டாளராக அண்ணன் மயில்வாகனம் சர்வானந்த் அவர்கள் கடமையாற்றிய போது அவரது நேரடி கண்காணிப்பிலே பல்வேறு வர்த்தக விளம்பர நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அப்போதெல்லாம் அதனுடைய ஒலிபரப்புத்துறையினுடைய சுழிவு நெளிவுகளை கச்சிதமாக சுட்டிக்காட்டி நுணுக்கங்களை கற்றுத்தந்து இன்று ஒரு பிராந்திய வானொலியை
கடந்த 17 வருடமாக வெற்றிகரமாக இட்டுச் செல்வதற்கு அன்று அவர் போட்ட புடம் எனக்கு இன்றும் உதவி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அண்ணன் மயில்வானம் சர்வானந்த அவர்கள் இன்னும் ஒலிபரப்பு துறையிலே நீடித்து வாழ வேண்டும். எல்லோருக்கும் பொதுவான இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளையும் தேக ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று இருகரமேந்தி பிரார்த்தித்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஆமாம், பஷீர் அப்துல் கய்யூம் அவரும் கூட நகைச்சுவையாக பேசக்கூடியவர். அவருடனும் உங்களுக்கு நிறைய தயாரிப்பாளராக அவர் உங்களுடன் கடமையாற்றி இருப்பார். சரி, நாங்கள் இப்போது இந்த தயாரிப்பாளர் என்று சொல்லுகின்ற போது அவருடைய பணி, தயாரிப்பாளர்களுடைய பணியும் மிக சிறப்பானது. குறிப்பாக ஒலிபரப்பு துறையை பொறுத்தவரையிலே நாங்கள் இயல் இசை நாடகம், தமிழ் என்றாலே முத்தமிழ், அதிலும் இயல் இசை நாடகம் என்று பார்க்கிறோம். இந்த தமிழ் இலக்கியத்துக்கும் அல்லது கலை இலக்கியத்துக்கு ஒரு வானொலி ஆற்ற வேண்டிய பணி என்ன? அந்த பணியை நாங்கள் செவ்வனே செய்திருக்கிறோம் எங்களுடைய வானொலியை பொறுத்தவரையில். அதிலே இந்த ஒலிபரப்பாளர்கள், குறிப்பாக அறிவிப்பாளர்களின் பங்களிப்பு என்ன என்பது பற்றியும் நீங்கள் கூற வேண்டும். ஏனென்றால் அது தமிழ் என்று வருகின்ற போது இயல் இசை நாடகம் மிக முக்கியம். அதிலும் கலை இலக்கியம் என்பது எங்களுடைய வாழ்வியலோடு பின்னி பிணைந்த ஒன்று. அதை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு மக்களின், ஒரு குறித்த சமூகத்தின் பண்பாடு, கலாச்சாரம் என்பது அப்படியே தலைமுறையாக கொண்டு செல்லப்பட வேண்டியது, இதற்கு முக்கிய பங்கு கொடுக்க வேண்டியது இந்த ஊடகங்கள் தான். அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். உண்மையில் நான் இங்கு பணிபுரிய வந்த காலத்திலே இலக்கியத்தோடு வாழ்ந்தவர்கள் என்று கூறுகின்ற ஒரு வரிசையிலே ராஜகுரு சேனாதிபதி கனகரத்னம், ராஜேஸ்வரி சண்முகம், பொன்லூஜினி போன்றவரை குறிப்பிடலாம். ஆனால் முக்கியமாக ராஜகுரு சேனாதிபதி கனகரத்னம் அவர்கள் செய்கின்ற நிகழ்ச்சிகளை நான் ஆழ்ந்து கவனிப்பேன், கேட்பேன். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால், நீதி வலுவா நெறிமுறையின் விட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று அவை சொன்னார் என்று ஒரு நிகழ்ச்சியிலே அவர் சொன்னதை நான் முதல் கேட்டுக்கொண்டிருந்த போது அவையை பற்றி கதைத்து கொண்டிருந்தார். அழகாக இருக்கிறது. இந்த பாடலை கேட்டீர்கள். இந்த பாடலிலே பட்டாங்கில் உள்ளபடி சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால், நீதி வலிவான முறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்று விட்டு இந்த பாடலை கேளுங்கள். அதற்கு சாதி கொடுத்தவர் எல்லாம் மேலாவார், கையில் கொள்பவர் எல்லாம் கீழாவார். கர்ணன் திரைப்படத்தில் சுசீலா பாடிய பாடலை போட்டுவிட்டு அந்த பாடலை போட்டுவிட்டு இடையிலே நிறுத்தி இந்த வசனம், அந்த பாடலில் இந்த வரிகள் போன பின்னால் கொடுத்தவர் எல்லாம் மேலாவார், கையில் கொள்பவர் எல்லாம் கீழாவார் என்று அந்த பாடலை ஒப்பிட்டு பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்று கதைத்தார். அப்போது அவர் கூறியது, கவிஞர் கண்ணதாசன் எவ்வாறு எல்லாம் அந்த பாடலுக்கு கையாண்டிருக்கிறார், இலக்கியத்திலே எவ்வாறு எல்லாம் கையாண்டு இருக்கிறார் என்று குறிப்பிட்டது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதுதான் எனக்கு அதோடு பின்னி பிணைந்து நான் நகருவதற்கு உறுதுணையாக இருந்தவர் கனகரத்னம் தான். அதற்கு காரணம் இலக்கியத்தில் அவருக்கு இருந்த அவருடைய தேடல். மற்றது தென்மலை மிருகம், பொதிகை தென்றல் போன்ற நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தார். அப்போது நிறைய நிகழ்ச்சிகளை அவர் செய்வார். அற்ற குலத்தில் நீர் பறவை போல் துளி தீர்வார் உறவல்லர், அக்குளத்தில் கொட்டியும் மாம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு என்று அடுத்த ஔவையின் பாடலை கூறுவார். கூறி முடித்த பிறகு நான் யோசித்து கொண்டிருப்பேன். ஒவ்வொரு முறையும் கம்பரை பற்றி கூறுவார், ஔவையை பற்றி கூறுவார், ஒட்டக்கூத்தரை பற்றி கூறுவார். ஒவ்வொரு பற்றியும் கூறி அந்த பாடல்களுக்கான விளக்கங்களை சொல்லி இலக்கியத்தை இலகுபடுத்தினார், தமிழை இலகுபடுத்தினார். எங்களுக்கு சில இலக்கியங்கள் கடினமாக இருக்கும், சில சொற்கள் புரியாமல் இருக்கும். இவைகளை இலகுபடுத்தியவர் கனகரத்னம். இதை நான் இவர்தான் முதலில் செய்தார் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையிலே நான் வாசித்தது 1950ஆம் ஆண்டுகளிலே வர்த்தக சேவை ஆரம்பித்த நேரத்திலே மயில்வாகனன் அவர்கள்
என்ற ஒரு அறிவிப்பாளர், சிறந்த அறிவிப்பாளர், அந்த நேரத்திலே வர்த்தக ஒலிபரப்பாளர். திரைப்படங்களில் கூட அவருடைய பெயர் குரல்கள் வந்திருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. அவரை அந்த நேரத்திலே புதிய புதிய பாடல்களை ஆசிய சேவையிலே ஒலிபரப்பி. இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும், குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். அவரை, அதாவது மயில்வாகனன் அவர்களை, உங்கள் பெயர் மயில்வாகனம் சர்வானந்தா தானே, அநேகர் அப்படியும் நினைத்து கொண்டிருக்கிறார், மகன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லை, அவர் மயில்வாகனன் என்றுதான் போவார். அவர் அந்தந்த பாடல்களை ஒலிபரப்புவது உண்டு. இலக்கியத்திலே இவர் கேட்டு, அதாவது மயில்வாகனன் கேட்டு சில இலக்கிய சம்பந்தமான இந்த தமிழ் பாடல்களிலே சொற்கள் எவ்வாறெல்லாம் கையாளப்பட்டு இருக்கின்றது என்று பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் அந்த நேரம் நிகழ்ச்சி செய்ததாக எழுதியிருக்கின்றார். அப்போது நான் கேட்கவில்லை. ஆனால் பின்னர் இவர் செய்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் எனக்கு மனதிலே அழகாக பட்டது. அதிலே முதல் குளத்திலே மீனுமில்லை, குளத்திலே தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை, பெட்டியிலே பணம் இல்லை, பெத்த பிள்ளை சொந்தமில்லை என்று அந்த அடியை போட்டு காட்டுகிறார். உங்களுக்கு அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல. எனக்கு இப்போதெல்லாம் நீங்கள் திடீரென்று கேட்டபோது அந்த நினைவாற்றல் சற்று குறைந்து விட்டது என்று நினைக்கின்றேன். முன்பெல்லாம் கேட்டவுடன் அந்த பதில் சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்போ அவ்வாறு அந்த ஒரு ஆதர்சியமான அந்த நிகழ்ச்சிகளை செய்தவர் கனகரன். அதன் பின்னால் தான் நானும் இவ்வாறு ஒன்று செய்ய வேண்டும். அவர் ஒரு முறை லீவிலே போன நேரம் அவருடைய நிகழ்ச்சியை எனக்கு தந்தார்கள் செய்வதற்கு. அதை நம்பி என்னிடம் தந்தார்கள் செய்வதற்கு நான் செய்தேன் அந்த நிகழ்ச்சியை. இவ்வாறு அந்த அடியில் தான் எங்களுடைய இதுகளை வளர்த்துக் கொள்வதற்கு பிறகு நான் வாசிக்க தொடங்கினேன். இலக்கியங்கள் என்றால் கம்பனாக இருக்கட்டும், வள்ளுவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எங்களுடைய அகத்தியனிலிருந்து தொல்காப்பியனிலிருந்து தொல்காப்பியம் வரை வாசிக்க வேண்டும். இப்போது நாங்கள் எங்கே இருந்தோம், எங்களுடைய அடி எது என்பதை தெரிந்து கொள்வதற்கு தமிழ் இலக்கியம் முக்கியமாக இருக்கிறது. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது என்றதும் இதையும் அப்படி நினைத்து அதை அப்படி ஓரங்கட்டி விட்டார்கள் போல் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு மிக மிக அவசியம் உங்களை போன்றவர்களுடைய அனுபவம். ஏனென்றால் இன்றைய தலைமுறை இப்படி ஒருவர் இருந்தாரா என்று அறிகின்ற அளவில் இல்லாமல் இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், இந்த ஒலிபரப்புக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் எல்லோருமே உதாரணங்களாக இருக்கிறீர்கள். திரு மயில்வாகனம் சர்வானந்தா அவர்களே, இன்று எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய அந்த சுவாரஸ்யமான ஒலிபரப்புத்துறை அனுபவத்தோடு கல்வியையும் கூட எங்களுக்கு புகட்டி இருக்கிறீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எங்களுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அஸ்மின் சார்பிலும் மற்றும் எங்களுடைய அனைவர் சார்பிலும், இந்த குழுவினர் சார்பிலும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். ஆம் நேயர்களே, இன்றைய தூவானம் உங்களுக்கு பல விடயங்களை கற்றுத்தந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.